வீட்டில் இருக்கக்கூட ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன் பாட் ரெசிபி அப்படின்னாலே ரொம்ப ஈஸி தான். பட் இதை விட ஒரு ஒன் பாட் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இந்த ரெசிபி செய்கிறது அவ்வளோ ஈஸி. உங்களுக்கு டயர்டாக இருக்குது, இல்லை என்ன மாதிரி குழந்தைய வச்சுட்டே சமைக்கிறீங்க அப்படின்னும் போது சிம்பிளாக சீக்கிரமாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இவ்வளோ ஹைப் கொடுக்குற இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீ குக்கர் எடுத்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மலாக குக்கிங் யூஸ் பண்ணுற அதே ஆயில்னா கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நிறைய வந்து வெங்காயம் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு சைடு நல்லா வதங்க விட்டுடலாம். இது வதங்குற கேப்பில் வீட்டில் முருங்கை மரம் இருந்தது அப்படின்னா ஒரு கொத்து முருங்கைக்கீரை வந்து எடுத்துகிட்டு வந்து உருவி வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை தான் நம்ம ரெசிபியோட தலைவி, மறக்காமல் சேருங்க. ஒரு சைடு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா தட்டி வச்சுருக்கேன். நல்ல பெரிய பூண்டாக இருந்ததால் 5 பல் எடுத்திருக்கேன். நாட்டு பூண்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நிறைய கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்கீரை ஒரே ஒரு கொத்து வந்து உருவி வச்சுருக்கேன். அதையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி. ஸோ அதையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மேஷ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ்வலாக வீட்டில் நீங்கள் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற அந்த ரைஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே விட்டுருப்பேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த கேப்பில் வந்து ரைஸ் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா சேர்க்க போகிறேன். இந்த ரெசிபியோட தலைவி வந்து பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரை தான். கண்டிப்பாக அந்த முருங்கைக்கீரை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு கொத்து சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா தான் இதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்து விசில் போட்டு சூப்பராக வந்து 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபியை சமைக்கிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இதை சர்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நல்லா சுட சுட இருக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வடகம் வச்சு சாப்பிட்ணும். நீங்கள் எந்த வடகம் வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜவ்வரிசி வடகம் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க. நல்லெண்ணெய் வந்து வேணாம் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷனலாக வந்து நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். ஸோ இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக சேர்த்து தான் சாப்பிடணும். சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மறக்காமல் கூட கொஞ்சம் வடகம் மட்டும் வச்சுக்கோங்க. எந்த பொரியலும் தேவையில்லை, வடகம் தான் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம்.